Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC RRB banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். அக்டோபர் 15 and 16 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், அக்டோபர் 13 இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ இந்த இயர்க்கான தீம் ஃபண்ட் ரெசிலன்ஸ் நாட் டிசாஸ்டர். ஸோ இந்த டே யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளினால் ப்ரமோட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், ஹெண்டன் ஆர் மில்லர் அவார்ட், அதாவது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாஸில் மேனேஜ்மெண்ட் இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்குற அவார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவை சேர்ந்த சோனாலி கோஷ், இவங்க யாருன்னா டைரக்டர் ஆஃப் ஹசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ், அஸ்ஸாமுடைய டைரக்டர். ஸோ இவங்களுக்கு இந்த அவார்டு வழங்கப்படுது. அபுதாபியில் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது ட்ரிபிள் எலிமினேஷன் ஆஃப் மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன், ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி, சிபிலிஸ். ஸோ இந்த மூணு நோயுமே மதர்லேருந்து குழந்தைக்கு போகாமல் தடுத்த முதல் நாடாக மாலத்தீவு உருப்பெற்றிருக்கு. மைத்ரி 2, ஸோ இந்தியாவுடைய 4வது ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா ஜனவரி 2029 கம்ப்ளீட் பண்ண இருக்காங்க. 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப், ஸோ அகமதாபாத்தில் நடந்திருக்கு. இதில் சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்ம இந்தியா 11th பொசிஷன். ஸோ நம்ம 13 மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணது ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஸோ இது யாரால லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா T-CHIP-னால. ஸோ இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம். மிஷன் திருஷ்டி, ஸோ இது ஒரு சேட்டிலைட், நம்மளோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன். ஸோ இது கேலக்ஸை அப்படின்ற கம்பெனியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுடைய கவர்மெண்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட டெனரை நம்மளுக்கு நவம்பர் 30 வரைக்கும் சப்மிட் பண்ணுற டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் அமைய இருக்கு. கீரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், ஸோ இது ஜம்மு காஷ்மீரில் லொக்கேட் ஆயிருக்கு. டோட்டலாக 624 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. இதோட ஏரியா 12 lakh cubic meters. ஸோ இப்போ 10 lakh cubic meters கம்ப்ளீட் ஆகிடுக்கு. இது சீனாப் நதியோட குறுக்க கட்டுறாங்க. நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2025. ஸோ 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஜோயல் மார்க்கர், ஃபிலிஃபேயன், பீட்டர் கவாய்ட். ஸோ இதில் ஜோயல் மார்க்கர் சஸ்டெயின் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ்ன்றத இம்ப்ளிமெண்ட் எடுத்துரைத்தார். அதே மாதிரி ஃபிலிஃபேயன் அண்ட் பீட்டர் கவாய்ட் சஸ்டெயின் க்ரோத் வியா கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத அவங்களோட தியரி மூலியமாக டெஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 15 உடைய ஸ்பெஷல் டே. ஸோ இது வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அளவுக்கு வளர்ந்த நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இந்த வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய முக்கிய நோக்கமே நம்ம ஒரு இந்தியாவை வல்லரசாக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு தான் இந்த இதுக்கான தீம், இதோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டை அவங்க சயின்ஸ், டெக்னாலஜி, எஜுகேஷன் எல்லா விதத்துலேயும் முன்னேற வைக்கணும். ஸோ அது மூலியமாக அவங்களோட இன்னோவேஷன்ஸ் நம்ம இன்னும் எம்பவர் பண்ணணும். நம்ம ஒரு கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறது மூலியமாக நம்மளுடைய இந்தியாவை முன்னேற்றணும் அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதோட ஒரு முக்கியமான கான்செப்டே. 16th International Railway Equipment Exhibition.
ஸோ நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்தது. இனாக்ரேட் பண்ணது யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் இது ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே எக்ஸிபிஷன். ஸோ இதில் 15 கண்ட்ரியில் இருந்து 450 எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்மளுடைய ரயில்வேவை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காக 2.56 lakhs crore ஒதுக்கப்பட்டிருக்கதா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்மளுடைய அம்ரித் பாரத், தேஜஸ் கோஜஸ், வந்தே பாரத், கொல்கத்தா மெட்ரோ, நமோ பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்ம ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை குளோபல் லெவலில் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு 16th இன்டர்நேஷ்னல் ரயில்வே எக்யூப்மெண்ட் எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இனாக்ரேட் பண்ணது யூனியன் மினிஸ்டர். ஸோ இது ஏஷியாலே லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸிபிஷன். ஸ்மிருதி மந்தனா அவர்கள் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் வீராங்கனை. ஸோ இவங்க இப்போ ஒரு புது ரெக்கார்டு படைச்சிருக்காங்க. என்ன ரெக்கார்டு அப்படின்னா, ஸோ உமன்ஸ் ஓடிஐ மேட்ச்சில் 5000 ரன்ஸ் எடுத்த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பேட்டர் அப்படின்ற ஒரு பெருமை தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போது ரீசண்டாக உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 விசாகப்பட்டினத்தில் நடந்தது அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் இவங்களுடைய 112th இன்னிங்ஸில் ஸோ இந்த 5000 ரன்ஸை இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி அவர்கள் 114 இன்னிங்ஸில் தான் இந்த 5000 ரன்னே வந்துட்டு அடைஞ்சார். ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை இவங்க பீட் பண்ணிட்டாங்க. 112 இன்னிங்ஸ்லேயே இவங்க 5000 ரன்ஸ் அடைஞ்சிட்டாங்க. இது ஒரு பெருமை. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சிங்கிள் கேலண்டர் இயரில் 1000 ஓடிஐ ரன்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு பெருமையும் இவங்களுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 1997ல் 970 ரன்ஸ், அந்த சிங்கிள் கேலண்டர் இயரில் 970 ரன்ஸ் எடுத்த ஒரு ரெக்கார்டு பெலிண்டா கிளார்க் ரெக்கார்டு. ஸோ அந்த ரெக்கார்டையும் நம்மளுடைய ஸ்மிருதி மந்தனா அவர்கள் முறியடித்து 1000 ஓடிஐ ரன்ஸ் இன் சிங்கிள் கேலண்டர் இயர் அப்படின்ற ஒரு பெருமையும் அடைஞ்சிருக்காங்க. 45th GITEX Global. ஸோ இது ஒரு எக்ஸிபிஷன் துபாயில் இந்த வருஷம் 2025ல் நடந்திருக்கு. ஸோ இது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷோகேஸ் துபாயில் இந்த வருஷம் 2 பிளேஸில் நடந்திருக்கு. October 13லேருந்து 17 வரைக்கும். ஒன்று துபாய் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அண்ட் அனதர் பிளேஸ் துபாய் ஹார்பர். ஸோ மோர் தென் 180 கண்ட்ரீஸில் இருந்து 6800 எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் 2000 ஸ்டார்ட் அப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிடெக்ஸ் எக்ஸிபிஷன்றது நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜிஸ், சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே இதில் எல்லாம் நல்ல ஒரு திறமையாக இருக்குது. அந்த கம்பெனிஸ் இல்லை இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு எக்ஸிபிஷன். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரெசிலன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அர்பன் மொபிலிட்டி, ஹெல்த் கேர் இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தோட கொலாபரேஷனாக தான் இந்த ஜிடெக்ஸ் குளோபல்ன்றது இருக்குது. ஸோ இந்த இயர் நம்மளுடைய இந்தியாவில் இருந்து இந்த ஜிடெக்ஸ் குளோபலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இதிலெல்லாம் இருந்து ஒரு 237 இந்தியன் எக்ஸிபிட்டர்ஸ், அது போக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், கேரளா ஐடி பாஸ், நாஸ்காம், அது போக தனியாக இண்டிபெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இருந்து இந்த வருஷம் இந்த ஜிடெக்ஸ் குளோபலில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜிடெக்ஸ் குளோபல் இது இந்த இயர் 45th. ஸோ துபாயில் நடந்திருக்கு. இது மெயினாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ நம்மளோட ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, குவாண்டம் கம்யூனிட்டி, பயோடெக்னாலஜி, சஸ்டைனபிள் டெக்னாலஜிஸ் தான் இது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷோகேஸ்.
இஸ்ரேல் நாட்டோட மிக உயரிய விருதான ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவார்டோட நேம் இஸ்ரேலி பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஹானர். ஸோ இது என்ன ரீசனுக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில காசா சீஸ்ஃபயர் நடந்தது, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வாரை நிறுத்துறதுக்கு ரொம்பவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த இஸ்ரேல் நாட்டோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுக்க போகிறது இஸ்ரேலோட பிரசிடென்ட் ஐசக் ஹெர்சாக். நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிராவில் மொத்தம் 5 பீச்சஸ் இப்போது இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கியிருக்கு. அதாவது ஸ்ரீவர்த்தன், நாகான், பர்னக்கா, குஹாகர், லட்கர் இந்த 5 பீச்சும் தான் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்க இந்த 5 பீச்சும் தான் இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு என்ன, யாரு கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். இது டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னால ஒவ்வொரு பீச்சுக்கும் இந்த அவார்டு கொடுக்கப்படுது. ஸோ அந்த அவார்டு வாங்கணும்னா அந்த பீச்சுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 33 கிரிட்டேரியா வச்சுருக்காங்க. அதாவது ரிலேட்டட் டு கிளெனினஸ், பியூட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு 33 கிரிட்டேரியாவையும் பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அந்த பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அவார்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் ஆல்ரெடி மொத்தம் 13 பீச்சஸ் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ 5 டோட்டலாக பார்த்தோம்னா 18 ஓகேங்களா பீச்சஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் நம்மளுடைய இந்தியாவில் வாங்கியிருக்கு. இப்போ ரீசண்டாக 238th மீட்டிங் ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் இபிஎஃப்ஓ நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ இதில் நம்மளுடைய லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டேவியா ஒரு விஸ்வா ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நமக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்டுக்கு கீழே வருது. இந்த விஸ்வா ஸ்கீம் கொண்டு வரதுக்கான முக்கிய நோக்கமே இபிஎஃப் டியூஸில் ரெமிட்டன்ஸ் வந்து டிலே ஆகுறதுனால நம்மளுக்கு பெனல் டேமேஜஸ், அதாவது வழக்குகள் வந்து நிறைய ஆகுது. ஸோ அந்த வழக்குகளை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த விஸ்வா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த விஸ்வா ஸ்கீம் அப்படின்றது நம்மளுக்கு மன்சுக் மண்டேவியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இபிஎஃப்ஓக்கு கீழே வருது. ஸோ பெனல் டேமேஜஸை குறைக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.